ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு அவர் நாலேஜ் ஹப். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட் 3 வந்து பார்க்க போறோம். அதாவது பகுதி 3 என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலா நம்ம பார்ட் 1 பார்ட் 2 சிட்டிசன்ஷிப் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ பார்ட் 3ல அடிப்படை உரிமைகள் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே ரொம்ப முக்கியமான பகுதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகள். ஸோ நம்ம எதை படிக்கிறோமோ இல்லையோ ஒவ்வொரு குடிமகனும் கட்டாயம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகளை வந்து படிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல நம்மளுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த வீட்டுல வந்துட்டு ஒரு மெம்பரா இருக்கிறதுல வந்துட்டு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கும். சரிங்களா? சோ அதே மாதிரி இந்த நாட்டிலையும் நம்மளுக்கு என்னெல்லாம் உரிமைகள் இருக்கு, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் கட்டாயம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியணும். சரிங்களா? சோ பகுதி 3ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விதி 12ல இருந்து 35 வரைக்கும் சொல்றாங்க. சரிங்களா? ஆக்சுவலா 11 வந்துட்டு பார்ட் 2ல பாராளுமன்றத்துக்கு குடியுரிமை சார்ந்த சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் வழங்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் 12ல இருந்து பகுதி 3 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ விதி 12ல இருந்து 35 வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பகுதி 3 தான். ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்னு எடுத்துக்கிற பட்சத்துல இதை வந்து நம்ம அமெரிக்கால இருந்து தான் டிரான் பண்ணியிருப்போம். சரிங்களா? இது அமெரிக்கால இருந்து தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். பட் என்ன அப்படின்னா அப்படியே எழுதல, நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில ப்ரொவிஷன்ஸை இதுல ஆட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ அமெரிக்கால வந்துட்டு இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மெக்னா கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்ட அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு ஒருவேளை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது இஃப் யுவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப்போஸ் வயலேட்டட் யூ கேன் கோ டு தி சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்லி. அதாவது உங்களுடைய அடிப்படை உரிமை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நேரடியா கோர்ட்டுக்கு போக முடியும். சரிங்களா? சோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆர்டிகல் 32ல சொல்லுவாங்க. ஸோ நீதிமன்றத்தை அணுகி அடிப்படை உரிமை நிலைநாட்டும் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு வயலேட் ஆகுற பட்சத்துல நீங்க அப்பீல் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நேரடியாகவே நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல வந்துட்டு அடிப்படை உரிமைகள் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈக்குவாலிட்டி ரைட்ஸ், அதாவது சமத்துவ உரிமைகள்னு சொல்லுவாங்க. விதி 14ல இருந்து 18 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சுதந்திர உரிமை, அதாவது ஃப்ரீடம் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு விதி 19ல இருந்து 22 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். சரிங்களா? ஸோ இது வந்து 23, 24 இதெல்லாம் ஆர்டிகல்ஸ். சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 23, ஆர்டிகல் 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமையை சொல்லுது. அதுக்கப்புறம் மத சுதந்திரத்திற்கான உரிமை, அதாவது ஃப்ரீடம் ஆஃப் தி ரிலிஜன். நல்லா புரிஞ்சுக்கணும், ஃப்ரீடம் ஃப்ரம் தி ரிலிஜன் கிடையாது, ஃப்ரீடம் ஆஃப் தி ரிலிஜன். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் தி ரிலிஜன் என்ன சொல்றாங்க அப்படின்னா 25ல இருந்து 28 வரைக்கும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். இந்த ரைட்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லிங்குவிஸ்டிக் பேசிஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ், மொழி அடிப்படையில் சிறுபான்மையின மக்கள், அதுக்கப்புறம் மத அடிப்படையில் சிறுபான்மையின மக்கள், அதாவது ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ், இவங்களுக்கு சொல்லப்பட்ட உரிமை. ஸோ அதுக்கப்புறம் சொத்துரிமை இருந்துச்சு ஆர்டிகல் 31ல. அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா டெலிட் பண்ணிட்டாங்க. 44வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் 1978ல இந்த உரிமையை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெலிட் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் என்னன்னா 32 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மா, அதுக்கப்புறம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய இதயம் அப்படின்னு சொல்லி டாக்டர் B.R. அம்பேத்கர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆர்டிகல் 32 நீங்க உங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்ட அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்துல நீங்க கோர்ட்டுக்கு போய் நீதி வாங்கிக்க முடியாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா வெறுமனே சொன்னதோட இருந்திருக்கும், பட் நம்மளுக்கு அது கிடைச்சிருக்காது. சோ இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேரண்டி மாதிரி. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒவ்வொரு ஆர்டிக்கலும் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப டீடைல்டா பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.